கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் அருகே பாஜக பிரமுகர் வீட்டில் 1 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 9 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அன்னூர் அருகே உள்ள சொக்கம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் அன்னூர் பகுதியின் பாஜக முன்னாள் அமைப்பு சாரா ஒன்றிய தலைவர் ஆவார். இவர் நிலம் வாங்குவதற்காக 1 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 9 சவரன் தங்க நகைகளை தனது வீட்டில் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நிலத்தை பதிவு செய்ய விஜயகுமார் அன்னூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று அதற்கு தேவையான கோப்புகளை தயார் செய்துவிட்டு பின்னர் வீட்டுக்கு பணம் எடுக்க வந்துள்ளார். அப்போது பீரோ உடைக்கப்பட்டு பணம் நகைகள் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இது குறித்து அன்னூர் காவல் நிலையத்தினருக்கு விஜயகுமார் தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த அன்னூர் காவல் நிலைய ஆய்வாளர் நித்யா மற்றும் காவலர்கள் விசாரணை நடத்தினர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனையும் நடைபெற்றது. மருத்துவ பல்கலைக்கழக தேர்வுகளில் திருநெல்வேலி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கடைசி இடம் பிடித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 4ஆம் ஆண்டு செமஸ்டர் தேர்வில் அறுவை சிகிச்சை பாடத்தில் 106 மாணவர்கள் தோல்வியை தழுவியிருக்கின்றனர். கடந்த மாதம் நடைபெற்ற மருத்துவ பல்கலைக்கழக தேர்வு முடிவுகள் வியாழக்கிழமையன்று வெளியானது. இதில் மருத்துவ சேவையில் தமிழ்நாட்டில் 3வது இடம் வகிக்கும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தேர்ச்சி விகிதத்தில் கடைசி இடம் பிடித்துள்ளது. இந்த கல்லூரியில் 250 மாணவர்கள் 4ஆம் ஆண்டு தேர்வு எழுதிய நிலையில் 55% மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர். குறிப்பாக அறுவை சிகிச்சை பாடத்தில் மட்டும் 106 பேர் தோல்வியடைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்முறை தேர்விற்கு வேறு மருத்துவக் கல்லூரியிலிருந்து வந்த பேராசிரியரின் நடவடிக்கையால் 106 பேர் தோல்வி அடைந்திருப்பதாக மாணவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பை பொறுத்தவரை அனைத்து பாடத்திலும் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த ஆண்டு படிப்பை தொடர முடியும் நிலையில் இதற்கான துணைத் தேர்வு அடுத்த 10 நாட்களில் நடைபெறும் என்றும் தெரிகிறது. சென்னை சின்னப்போரூரில் உள்ள நாம் தமிழர் கட்சி தலைமை அலுவலகத்தில் மே 18ஆம் தேதி இனப்படுகொலை நாளையொட்டி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர் விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் பங்கேற்பேன் என்றார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணியா என்பதற்கு அவரது பாணியில் பதிலளித்தார். போவேன். இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்துடக்கூடாதுங்கிறது தானே. அதுதானே என் தம்பி சொன்னதே நான் சொல்வா. வெயிட்டிங். நடிகர் விஜயை ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சீமான் கூறினார். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் சினிமாவில் இருந்து விலகிவிடுவேன் என பிரபல பாலிவுட் நடிகையும் பாஜக வேட்பாளருமான கங்கனா ரணாவத் வாக்குறுதி அளித்துள்ளார். அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்துள்ள பாலிவுட் நடிகையான கங்கனா ரணாவத் மக்களவைத் தேர்தலில் அவரது சொந்த ஊரான இமாச்சல் பிரதேச மாநிலம் மண்டியில் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்த கங்கனா ரணாவத் தேர்தல் பரப்புரைகளில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்த அவர் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஒப்புக்கொண்ட படங்களில் நடித்துவிட்டு படிப்படியாக சினிமாவில் இருந்து விலகிவிடுவேன் என்று கூறினார். சினிமாவை விட அரசியலுக்கு பெரும் அர்ப்பணிப்பு தேவை என்பதால் எம்பியான பிறகு தொடர்ந்து நடிப்பது சரியில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். அண்மையில் கங்கனா ரணாவத் தாக்கல் செய்த வேட்புமனுவில் அவரது சொத்து மதிப்பு 91 கோடி ரூபாயாகவும் கடன் 17 கோடியாகவும் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தது நினைவு கூறத்தக்கது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பார்வை நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சி வியாழனன்று தொடங்கியது. பூ பூக்கும் ஓசையை காண சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சியின் 2ஆம் நாளில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளையும் காய்கறிகளை கொண்டு டிராகன், கொக்கு என பல்வேறு உருவங்கள் வடிவமைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. காய்கறிகளை இவ்வளவு அழகா வடிவமைக்க முடியுமாங்கிற அளவுல ஒவ்வொன்றும் பிரமிப்பா இருக்கு. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. பூசணிக்காவா சொரக்காவான்னு பார்க்கும் போது அப்புறம் கிட்ட பார்த்த உடனே தான் தெரியுது. ரொம்ப ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய மலர் கண்காட்சி எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. நான் டிராகனு, அப்புறம் கொரிலா, அப்புறம் கொக்கு எல்லாமே பார்த்தேன். அழகா இருக்கு. ஹெல்தி ஃபுட்ஸ் வச்சே செஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பார்க்கவே ஹாப்பியா இருக்கு. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை மலர் கண்காட்சியை பார்வையிடலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தெரிவித்துள்ளார். வழக்கமாக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பார்வை நேரம் அதிகரிக்கப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.
சுற்றுலா இடங்களுக்கு செல்வோர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என மாநில பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை ஒரு சில இடங்களில் அதி கனமழை பெய்யும் என்றும் கணித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு ஊட்டி, கொடைக்கானல், தேக்கடி, தென்காசி, ஒகேனக்கல் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்லும் மக்கள் போதிய விழிப்புடன் இருக்க வேண்டும் என மாநில பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என வானிலை மைய தகவலை பகிர்ந்து பேரிடர் மேலாண்மை துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கோட் சூட் போட்டுக்கொண்டு சரமாரியாக அடித்துக் கொள்ளும் இவர்கள் தைவானின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அடித்துக் கொண்ட இடமும் நாடாளுமன்றம்தான். தைவானில் ஜனநாயக முற்போக்கு கட்சி பெரும்பான்மையை இழந்த நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான KTM தைவான் மக்கள் கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைத்தது. இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்கு அதிக அதிகாரம் வழங்குதல், முன்னாள் ஆட்சியாளர்கள் மீதான கிரிமினல் நடவடிக்கை என அடுத்தடுத்து தீர்மானங்களை கொண்டு வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த ஜனநாயக முற்போக்கு கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் மசோதாவை தாக்கல் செய்ய விடாமல் MP ஒருவர் அதனை தூக்கி கொண்டு ஓடினார். அவரை தடுக்கும் பொருட்டு ஏற்பட்ட சலசலப்பு பெரும் சண்டையாக மாறியது. இதில் MPக்கள் ஒருவரை மற்றொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட சட்டம் இயற்றும் அரங்கில் மக்கள் பிரதிநிதிகள் மல்லு கட்டி கொண்டது அந்நாட்டு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள பேருந்து நிறுத்தங்களில் பயணிகள் வசதிக்காக டிஜிட்டல் தகவல் பலகைகள் அமைக்கும் பணியை போக்குவரத்து துறை தொடங்கியுள்ளது. பேருந்துகள் மூலமாக பயணிகளுக்கான சேவை வழங்குவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. நாள் ஒன்றுக்கு 1 கோடி பயணிகள் அரசு பேருந்துகளை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மெட்ரோ நிலையம், விமான நிலையம் போல சென்னையில் பேருந்து நிறுத்தங்களிலும் நேரத்தை எளிதாக பயணிகள் தெரிந்து கொள்ள டிஜிட்டல் பலகைகள் அமைக்கும் ஏற்பாட்டை போக்குவரத்து துறை செய்து வருகிறது. அந்த வகையில் முதற்கட்டமாக சென்னை அண்ணா சாலை, ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை, எழும்பூர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் டிஜிட்டல் பலகைகள் வைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பேருந்துகளின் வருகை, புறப்படும் நேரம், வழித்தடம் ஆகியவற்றை பயணிகள் எளிதில் அறிந்து கொள்ளலாம். ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையின் நிதியுதவியின் கீழ் 136 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் டிஜிட்டல் பலகை வைக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பார்வை நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சி வியாழனன்று தொடங்கியது. பூ பூக்கும் ஓசையை காண சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சியின் 2ஆம் நாளில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விளையும் காய்கறிகளை கொண்டு டிராகன், கொக்கு என பல்வேறு உருவங்கள் வடிவமைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. காய்கறிகளே இவ்வளவு அழகா வடிவமைக்க முடியுமாங்கிற அளவுல ஒவ்வொன்றும் பிரமிப்பா இருக்கு. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. பூசணிக்காவா, சொரக்காவான்னு பார்க்கும் போது அப்புறம் கிட்ட பார்த்தோன்னே தான் தெரியுது. ரொம்ப ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய மலர் கண்காட்சி. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. நான் டிராகனு, அப்புறம் கொரிலா, அப்புறம் கொக்கு எல்லாமே பார்த்தேன். அழகா இருக்கு. ஹெல்தி ஃபுட்ஸ் வச்சே செஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பார்க்கவே ஹாப்பியா இருக்கு. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை மலர் கண்காட்சியை பார்வையிடலாம் என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தெரிவித்துள்ளார். வழக்கமாக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பார்வை நேரம் அதிகரிக்கப்பட்டிருப்பது சுற்றுலா பயணிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. தூத்துக்குடியில் ஓய்வு பெற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர் வீட்டில் 100 சவரன் நகைகள் திருடப்பட்டதாக கூறப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக அவை வீட்டில் பாதுகாப்பாக இருப்பது தெரியவந்துள்ளது. நாகை ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சுகுமார் தூத்துக்குடி சின்னமணி நகரில் வசித்து வருகிறார். இவரது மனைவி புனிதா சென்னையில் ஆடிட்டராக பணிபுரிந்து வருகிறார். இவரது 2வது மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் சென்னையில் வசிக்கும் தனது குடும்பத்தினரை பார்க்க கடந்த 10ஆம் தேதி சுகுமார் சென்றார். வீட்டில் சில நாட்களாக யாரும் இல்லாததை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் நேற்று அதிகாலையில் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்து திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வீட்டை சுத்தம் செய்ய வந்த பெண் சுகுமாருக்கு தகவல் அளித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த சுகுமார் வீட்டில் இருந்த 100 சவரன் நகைகளை திருடி சென்றிருப்பார்கள் என கருதி தொலைபேசி வழியாக காவல்துறையில் புகார் அளித்தார்.
உடனடியாக ஊர் திரும்பிய சுகுமார் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது வெள்ளிப் பொருட்கள் மட்டுமே திருடு போனது தெரியவந்தது. தங்க நகைகளை வைத்திருந்த அறையின் கதவை திருடர்களால் உடைக்க முடியாததால் நகைகள் பாதுகாப்பாக இருப்பதாக காவல்துறையினரிடம் சுகுமார் தெரிவித்துள்ளார்.